இந்தோனேஷியாவில் எரிமலை ஒன்று வெடித்து ஆகாயத்தில் 18 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் மேகங்கள் பறந்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்தோனேஷியா 28 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு தீவுகளின் நாடாகும். இது ரிங் ஆஃப் ஃபயர் எனப்படும் பசிபிக் பெருங்கடலின் நில அதிர்வு வளையத்தில் உள்ளது. இங்கு 120க்கும் மேற்பட்ட எரிமலைகள் உள்ளன. இதனால் எரிமலை வெடிப்புகள் இயல்பான ஒரு புவியியல் நிகழ்வாகவே கருதப்படுகின்றன. இந்நிலையில் புளோரஸ் தீவில் மவுண்ட் லெவோட்டோபி லாக்கி என்ற எரிமலை திடீரென வெடித்தது. 1584 மீட்டர் உயரம் கொண்ட எரிமலையிலிருந்து எழுந்த சாம்பல், கற்கள் மற்றும் வெப்ப வாயுக்கள் கலந்த மேகம் சுமார் 18 கிலோமீட்டர் உயரம் வரை பறந்தது. இதனால் பல கிராமங்களில் சாம்பல்கள் சிதறி கிடந்தன. வெடிப்பின் போது வெப்ப வாயுக்கள், உருகிய லாவா மற்றும் பாறைகள் சேர்ந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை மலை சரிவில் கீழே பாய்ந்தன. தொடர்ந்து நில அதிர்வுகள் மற்றும் எரிமலை அசைவுகளும் ஏற்பட்டன. ட்ரோன் கண்காணிப்பு காட்சிகளில் எரிமலையின் குழியில் லாவா நிரம்பியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மவுண்ட் லெவோட்டோபி லாகி எரிமலை கடந்த மாதம் முதல் அதிகபட்ச எச்சரிக்கை நிலையில் வகைப்படுத்தப்பட்டிருந்தது. தற்போதைய வெப்ப மேகமானது கடந்த ஆண்டு நவம்பரில் ஏற்பட்ட பெரும் வெடிப்புக்கு பிறகு எழுந்த மிக உயரமானது என இந்தோனேஷிய நிலவியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போதைய வெடிப்பில் உயிரிழப்பு குறித்து தகவல் எதுவும் இல்லை. எரிமலை வெடிப்பால் விமான போக்குவரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. வெடிப்பின் அபாயத்தை கருத்தில் கொண்டு சுற்றியுள்ள கிராமங்கள் மற்றும் சுற்றுலா பகுதிகளை காலி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு பகுதிகளை மேலும் விரிவாக்கம் செய்யவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் 2010க்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய எரிமலை வெடிப்புகளில் ஒன்றாகவும் இது கருதப்படுகிறது. அந்த ஆண்டு ஜாவா தீவில் உள்ள மவுண்ட் மெரபி என்ற எரிமலை வெடித்தபோது 353 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன்.